இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் ஏஜ், பிளாக் மேஜிக் இது சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், கந்திருஷ்டியில் பாதிக்கப்பட்டேன், உடம்புல அடிக்கடிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன், உடம்பு முடியல, காலைல எழுந்துக்க முடியல, வேலைக்கு போக முடியல, தொடர்ந்து ஒரு வேலைக்கு போனால் அங்கே கொஞ்ச நாள் தான் வேலை செய்கிறேன், அப்புறம் நின்றுடுறேன், இதெல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்பு, மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புக்கு ஒன்றுமே முடியல சார், அடித்து போட்ட மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் செஞ்சு வச்ச மாதிரியே இருக்குது, என்னால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போக முடியல, இப்படி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது, எது செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகுது, எங்கே போனாலும் சக்ஸஸ் கிடைக்கல. இந்த மாதிரி மனிதர்கள் அனைவருமே நாம் மதுரை அருகில் உள்ள அழகர் கோவில் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யணும், எதுவுமே ஒரு புரியாமல் அடுத்தது என்னன்றது ஒரு வாழ்க்கையில் கேள்விக்குறியாகவே இருக்கும். சில பேர் வாழ்க்கையில் ஆச்சரியக்குறி இருக்கும். இப்போ ஆச்சரியக்குறி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறான், ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யாமல் இருக்கோம், அது நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கும். அப்போது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் உங்கள் மனசு, ஆழ் மனசுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஆழ் மனசு சொல்லும் உண்மையிலே உங்களுக்கு செய்வின பிரச்சனை இருக்குது, கந்திருஷ்டி இருக்குது, அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத போகுது, பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, கந்திருஷ்டியால் லாஸ் ஆகுது, உங்களால் உடம்பு டயர்டாகிடுது, எழுந்திருக்க முடியல, படிக்க முடியல, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது, அடுத்தது என்னென்ன புரியாமல் இருக்குது. இந்த மாதிரி யாராக இருந்தாலும், ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, யாருக்கும் தெரியல, அதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் அங்கே போய் ஷாம்பு சோப்பெலாம் தயவு செய்து போடாதீங்க. வெறும் அப்படிலாம் போட்டிங்கன்னா அது பழிக்கலாம், அப்புறம் நம்மளுக்கு கேட்கக்கூடாது. ஷாம்பு சோப்பெலாம் ராகு கேது கிரகங்களுடைய கார தத்துவங்கள், அதெல்லாம் நீங்கள் போட்டு குளிச்சுட்டு அப்புறம் சார் நீங்கள் சொன்னீங்க, நான் பரிகாரம் என்பது அப்படியே போகணும், கட்டிகிட்டு இருக்க ஆடையோடு போகணும், அப்படியே குளிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நாளுக்கு நாள் புது புது தகவலை பார்க்குறோம், புது புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய ஜீவ சமாதிகளை தேடி போகிறோம், நிறைய ஆலய சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் ஏஜ், பிளாக் மேஜிக் இது சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், கந்திருஷ்டியில் பாதிக்கப்பட்டேன், உடம்புல அடிக்கடிக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன், உடம்பு முடியல, காலைல எழுந்துக்க முடியல, வேலைக்கு போக முடியல, தொடர்ந்து ஒரு வேலைக்கு போனால் அங்கே கொஞ்ச நாள் தான் வேலை செய்கிறேன், அப்புறம் நின்றுடுறேன், இதெல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்பு, மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புக்கு ஒன்றுமே முடியல சார், அடித்து போட்ட மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் செஞ்சு வச்ச மாதிரியே இருக்குது, என்னால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போக முடியல, இப்படி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது, எது செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகுது, எங்கே போனாலும் சக்ஸஸ் கிடைக்கல. இந்த மாதிரி மனிதர்கள் அனைவருமே நாம் மதுரை அருகில் உள்ள அழகர் கோவில் பழமுதிர் சோலையிலே மலை மேலே பார்த்திங்கன்னா ராக்காயி தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தீர்த்தம் ஊற்றும். அதாவது மதுரை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போகிறதுக்கு முன்னால் அந்த ராக்காயி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் மாலை போடுவாங்க. ஏன்னா ரொம்ப புனிதமான ஒரு சக்தி வாய்ந்த, ஒரு அபரீத சக்தி வாய்ந்த ஒரு புனித நீர் என்பதனால் அவர்கள் மாலை அணிவதற்கு முன் ராக்காயி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் மாலை போடுற பழக்கம் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. அந்த ராக்காயி தீர்த்தத்தில் போய் ஒரே ஒரு நாள் நீங்கள் நீராடிட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடித்த பிரம்மை, சில பேர் சொல்லுவாங்களா பிரம்ம பிடிச்ச மாரி இருக்குப்பா, பித்து பிடிச்ச மாரி இருக்கலாம் சில பேர் சொல்லுவீங்கல்ல, இந்த ராக்காயி தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு வரணும். அங்கே போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கேனை வச்சு தண்ணி பிடிக்கிறது, அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் தெளிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாது. இயற்கை தான். நீங்கள் இயற்கையை எப்படி செயற்கையாக மாற்றணும்னு நினச்சாலும் அது வேலை செய்யாது. நீங்கள் டைரெக்டாக ராக்காயி தீர்த்தத்துக்கு போய் உங்கள் பையன் பிரம்ம பிடிச்ச மாரி இருக்கான், பித்து பிடிச்ச மாரி இருக்கான், உங்கள் பொண்ணு பித்து பிடிச்ச மாரி இருக்குது, இல்லை உங்களுக்கே ஒரு பிரம்ம பிடிச்ச மாரி இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியல லைஃப்பில், ஏதோ ஒரு செய்வினையால் பாதிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நேராக மதுரை பழமுதிர் சோலைக்கு போங்க.
பழமுதிர்ச்சோலையில் முருகன் கோவிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ராக்காயி தீர்த்தம் 24/7 ஊற்றிட்டுருக்கும். அதில் வந்து நீங்கள் நீராட வேண்டும். நீராடுறன்ற பேரில் அங்கேயே துணியை கட்டி போடக்கூடாது. அங்கேயே வந்து உங்களுடைய ஆடைகளை போட்டு வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாவம். கடவுளே யாருன்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இதை யாரெல்லாம் மாசுபடுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அசுத்தப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு பரிகாரம் பலிக்காது. கடலில் குளிக்கிறன்ட்டு போய் துணி அவுத்து போட்டு வர்றது, சரிங்களா? இப்போது ராக்காய் தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீராடி விட்டு அதே துணியை என்ன பண்ணணும், அங்கே வந்து நீங்கள் தோஷம் கழிக்கலாம் போல. இங்கே நீராட போகிறீங்க, உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்க பாதிப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த புனித நீராடி மிகப்பெரிய ஒரு நெகட்டிவை வந்து வெளியே அனுப்புறீங்க. அதான் உண்மை. அங்கே போய் துணியை போடக்கூடாது, வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு அது வீட்டில் தெளிக்கிறதுலாம் வேண்டாம். அங்கே போய் நீராடுங்க. உங்களை பிடித்த பிரம்மை, உங்களை பிடித்த துர்துஷ்ட தேவதை எதுவாக இருந்தாலும் இம்மிடியட்டாக விளைக்கணும். அப்படியே நீங்கள் நீராடிட்டு வந்துடக்கூடாது. நீராடிட்டு ராக்காயி அம்மனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு கீழே இறங்கினா பழமுதிர்ச்சோலையில் முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை, உங்களுக்கு வெற்றி வாகையை சூடி கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யணும், எதுவுமே ஒரு புரியாமல் அடுத்தது என்னன்றது ஒரு வாழ்க்கையில் கேள்விக்குறியாகவே இருக்கும். சில பேர் வாழ்க்கையில் ஆச்சரியக்குறி இருக்கும். இப்போ ஆச்சரியக்குறி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறான், ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து செய்யாமல் இருக்கோம், அது நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கும். அப்போது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் உங்கள் மனசு, ஆழ் மனசுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆழ் மனசு சொல்லும், உண்மையிலே உங்களுக்கு செய்வின பிரச்சனை இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, அடிக்கடி உடம்பு சரியில்லாத போது, பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, கண் திருஷ்டியால் லாஸ் ஆகுது, உங்களால் உடம்பு டயர்டாகுது, 10 எழுந்திருக்க முடியல, படிக்க முடியல, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது, அடுத்தது என்னென்ன புரியாமல் இருக்குது. இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அந்த ராக்காயி அம்மன் தீர்த்தத்தில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ராக்காயி அம்மன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு துணியை தயவு செஞ்சு அங்கெல்லாம் போட்டுட்டுலாம் வராதிங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது தான், ஒரே முறை அந்த ஒழுக்கம்தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பக்தி, சரிங்களா? இறைவன் என்ன சொல்கிறார், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், ஒழுக்கத்தை பற்றி திருக்குறளே சொல்லியிருக்காங்களே. அப்போ அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். துணியெல்லாம் போடாமல் நீராடி ராக்காயி அம்மனை பார்த்துட்டு கீழே முருகரை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய உடம்பில் இருந்து அப்படியே ஒரு ஏதோ ஒரு எந்த நெகட்டிவ் வந்தாலும் அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியே ஓடினதை உங்களால் அப்படியே ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் படி ஒழுக்கம் பார்த்து நிதானமாக போங்க. அதேமாரி குளிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க. ஜோதிடர் சொல்லிட்டாரு, குளிக்க சொன்னாருன்ட்டு நீங்களே ஒரு 1/2 மணி நேரம் அந்த இடத்துல வந்து மற்றவங்களுக்கு வழி விடாமல், ஏன்னா அது ஒரு சின்ன சந்து, நீங்கள் நின்னீங்கன்னா எல்லாம் கூட்டம் லைனாக நின்றுடும். நம்ம பரிகாரத்துக்கு போகிறோம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய துர்துஷ்ட தேவதை வெளியே போகிறதுக்காக போகிறோம். நீராடிட்டு வெளியே வந்துடணும். நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு கோவிலில் கியூவில் நிற்போம். கியூவில் வந்து மூவ் ஆகலன்னு வச்சுக்கேன், முன்னாடி இருக்கிறவரை நம்ம திட்டுவோம். டக்குன்னு சாமி கும்பிட்டு போகாது, எவ்வளோ நேரம் நின்று கும்பிட்டுருக்காரு, பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதே சாமியாண்ட நம்ம போகும்போது அந்த தப்பை நம்ம பண்ணுவோம். இதை நல்லா ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இன்டெப்த்தான கருத்து உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்பார், அவர் ரொம்ப நேரம் சாமி கும்பிடுவார். நம்ம கியூவில் நிற்கும்போது அவர் திட்டுவோம், பின்னாடி இவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணது, எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கார், வழி விடுறாரான்னு. ஆனால் அதே இடத்துக்கு போகும்போது அந்த தப்பை நாம் செய்வோம். ஆனால் அதே இடத்துக்கு போன பிறகும் அந்த தப்பை செய்யாமல் பின்னாடி இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்ம ஒரு செகண்டில் சாமி கும்பிட்டு நவுந்துட்டோன்னா அவன் தான் ஞானவான். அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். தவறு என்பது பிறரை சுட்டி காட்டுவது எளிது, ஆனால் அந்த தவறை நமக்கே தெரியாமல் நம்ம செஞ்சிட்ருக்கோன்றது தான் உண்மை. அதனால் பிறருக்கு வழி விட்டு டக்குன்னு நீராடிட்டு வெளியே வாங்க. ராக்காயி அம்மனுடைய அனுகிரகம் அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ், எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு செகண்டில் அந்த, ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, யாருக்கும் தெரியல. அதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் அங்கே போய் ஷாம்பு சோப்புலாம் தயவு செய்து போடாதீங்க. வெறும் அப்படிலாம் போட்டிங்கன்னா அது பழிக்கலன்னா அப்புறம் நம்மளுக்கு கேட்கக்கூடாது. ஷாம்பு சோப்புலாம் ராகுக்கு எது, கிரகங்களுடைய கார தத்துவங்கள், அதெல்லாம் நீங்கள் போட்டு குளிச்சுட்டு அப்புறம் சார் நீங்கள் சொன்னீங்க, நான் பரிகாரம் என்பது அப்படியே போகணும், கட்டிகிட்டு இருக்க ஆடையோடு போகணும், அப்படியே குளிக்கணும். இதுதான் பரிகாரம். மேக்ஸிமம் ஆண்களாக இருந்தால் வேஷ்டி கட்டிக்கிட்டு அப்படியே குளிங்க. அது கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து ஒரு
வெற்றியை கொடுத்தே தீரும். வேஷ்டி வந்து தொப்புல மறைக்கிற மாதிரி கட்டணும், தொப்புள் தெரிகிற மாதிரி வேஷ்டி கட்டக்கூடாது. வேஷ்டி தனியாக கட்டக்கூடாது. வேஷ்டி இருந்தால் கண்டிப்பாக துண்டு கையில் இருக்கணும். கணவன் மனைவி மாரி துண்டு எப்பவுமே இருக்கணும். ஒரு வேஷ்டி தொப்புள் மறைகிற மாதிரி கட்டிக்கிட்டு மேலே இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு குளிங்க. பெண்களாக இருந்தால் அப்படியே ஆடையில் சேலையில் போய் குளிங்க. அந்த துணியை தயவு செய்து அங்கே போட்டு வராதிங்க. அதை அலசி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. இந்த அசுத்தம், அதாவது நம்ம சுற்றுச்சூழலை நம்ம மாசுபடுத்துவதே மிகப்பெரிய ஒரு பாவம் தான். அதனால் துணியெல்லாம் போட்டு வராமல் ராக்காய் அம்மன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்க. உங்கள் உடலில் மனதில் நெகட்டிவ் இருந்தால் அது உடனடியாக வெளியே போயிடும். அது உங்களுக்கே ஒரு 20-30 நாளில் நல்லா ஃபீல் பண்ண முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம்.